ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போனால் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் இப்போ அடுத்தது ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னென்னா எல்ஐசி, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டாக்ஸை நம்ம லாங் டேர்முக்கு அனாலிசிஸ் பண்ணலாம். நம்ம லாங் டேர்ம்னாலே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் தான் போகணும். அண்ட் மந்த்லி இல்லைனா வீக்லி அனாலிசிஸ், நம்ம இது வீக்லி அனாலிசிஸில் ட்ரை பண்ணலாம். ஓகே, நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது மார்க்கெட். எதை வச்சு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு மார்க்கெட் எவ்ரி டைம் இந்த ப்ரைஸ் வந்து மீட் ஆக சொல்லலாம் நம்மளுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் ஆகுது. அதாவது இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ஜோன்றதுனால ஒரு தடவையும் இந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ரீச் ஆக சொல்லலாம். மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக க்ரியேட் ஆகுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 18th நவம்பர் அப்போது நம்மளுக்கு இதே ப்ரைஸ் வந்து மீட் ஆகிருக்கு. அண்ட் அங்கேருந்து 18th நவம்பர் ஆஃப்டருக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட அடுத்த லெவல் டார்கெட் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு பிரேக் ஆகிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை நம்மளுக்கு பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். அதர்வைஸ் நம்மளுக்கு மார்க்கெட் ஃபுல் புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் இருக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, அண்ட் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரீசெண்டாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஹை இதுதான். இந்த டார்கெட் லெவல் இஸ் 1192. ஸோ 1192ங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு லெவல். நம்ம இந்த ஜோனுக்கு நம்ம டார்கெட் எய்ம் பண்ணோன்னா நம்மளால் இந்த ஸ்டாக்ஸில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 6 months நம்ம ஹோல்ட் பண்ணாலே ஈஸியாக ஒரு 2-3% எனக்கு தெரிஞ்சு ஈஸியான ப்ராஃபிட்டபிள் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதோடைய மொமெண்டம், இந்த ஸ்டாக்ஸோடைய மொமெண்டமில் 1-3% கேல்குலேட் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட பர்சன்டேஜ் ஒரு 2-3%. 1 lakhல 2-3னா ஒரு 2000-3000 அந்த ரேஞ்ச் தான் நீங்கள் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். டியூரேஷன் அதிகமாகும். மேக்ஸிமம் 5 years போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு அதிகமாக ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்ல தான் நம்மளுக்கு அதிகமான டியூரேஷன்ஸ் தேவை, டைம் தேவை. ஸோ இதில் நம்மளோட அனாலிசிஸில் இது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இப்போ பை பண்ணுறதுன்னா இம்மிடியேட்டாகவே நீங்கள் பை பண்ணலாம். ஓகே, அடுத்தது இந்துஸ்தான் யூனிவர்சல் லிவர் லிமிடெட். ஓகே, நம்ம இந்துஸ்தான் கம்பெனியை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். வீக்லி பேசிஸில் நம்ம பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2400. ஓகே, ஸோ இது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிபோனச்சி ரிவர்சல் எடுத்திருக்காங்க. ரீட்ரேஸ்மெண்ட், நல்ல ஒரு என்ட்ரி, ஒரு லோ டு ஹை நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி. அப்போ அடுத்தது நம்ம டார்கெட்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனா லோ, ஹை அண்ட் என்ட்ரி பாயிண்ட். ஸோ நம்மளோட டார்கெட் லெவல் அடுத்தது 3625. இதுதான் நம்மளோட ப்ராப்பரான டார்கெட் லெவல். ஸோ 3625 அந்த ரேஞ்சு, 3620 இந்த ரேஞ்சில் நம்ம டார்கெட்டை செட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு இந்த ஷேரை நம்ம பை பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பை பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல். எல்லாத்தையும் ரிஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஷேரோட வேல்யூ 2400 ஸோ ஒரு ஷேரை வாங்குறதுக்கே நீங்கள் 2400 ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் 1 lakh எத்தனை ஷேர் வாங்க முடியும்? ஜஸ்ட் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் உங்கள் கேல்குலேட்டரில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்என்டி. ஸோ எல்என்டி ஷேர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, எல்என்டி ஷேர்ஸ் ஆல்சோ நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம். நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக இதை பை பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சஜஷன் எல்என்டியில் இப்போ ரைட் நோ பை பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி பை பண்ணவங்க எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு புல் பேக் வரும்.
மேபி அந்த புல் பேக்கில் நீங்கள் வேணால் பை பண்ணலாம். அண்ட் இப்போது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் கொஞ்சம் ஹெவி ரிஸ்க் இருக்கும். ஏன்னா ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரவுண்டு 4000 கிட்டே இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இதில் இந்த ஸ்டாக்ஸில் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சுன்னா எஸ்ஐபியில் போயிடலாம். நீங்கள் என்ன ETF என்ன லம்சம் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவேன். அண்ட் பிஃபோர் இந்த டைரெக்டாக நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே. அண்ட் அடுத்த ஸ்டாக்ஸ் என்னென்னா பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இது நான் அனலைசிஸ் பண்ணுறது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பர்சனலாக கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப நல்லது. அண்ட் நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக தான் இருக்குது. ஓகே, ஒரு பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ்னு சொல்லலாம் இதுக்கு பேர். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட்காக அதை நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபிபோனாச்சியில் ரீட்ரேஸ்மெண்ட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபிபோனாச்சியில் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு 0.618. ஓகே, அப்போது கொஞ்சம் பையிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. நம்மளோட டார்கெட்டை மட்டும் செட் பண்ணிக்கணும் ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். லோ, ஹை அண்ட் என்ட்ரி பாயிண்ட். ஓகே, 10,000 இந்த ரேஞ்ச் கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் ஃபினான்ஷியல் செக்டர் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிற மாதிரி தெரியுது. ஓவராலாக மார்க்கெட்டோட இப்போ அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஏன் மார்க்கெட்டை இந்த மாதிரி சைட்வேஸ் மூமெண்ட்டாக தெரியுது. இந்த மாதிரி ஏன் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆசிலேட்டிங்காக இருக்குது. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மார்க்கெட் கொடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஒரு டிசிஷன்ஸ் மேக்கிங்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ 10,000 போகிறதுக்கான சான்சஸ் அதில் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ என்னோடய டார்கெட், ஃபிபோனாச்சியோட டார்கெட்டும் ஆல்மோஸ்ட் 10,000 ருபீஸ். ஓகே, அப்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம 10,000 தான் நம்மளோட இதோட டார்கெட் பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது HCL டெக். HCL டெக் எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல ஒரு புல்லிஷில் இருக்கான். ஸோ ஒரு கரெக்ஷன்ஸ் வராமல் நம்ம இதை அனாலிசிஸ் பண்ணுறது எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ டைம் கொடுத்து நம்ம இதை பை பண்ணணும். அண்ட் இப்போ ரைட்னோ இது பை பண்ணுற சுச்சுவேஷன் எனக்கு இல்லை. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸில் உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இப்போ ஷேரோட வேல்யூ 2000 ரேஞ்சுன்றதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வேல்யூ இல்லை. நம்ம இதோட இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் அது 6,000 ருபீஸ், அதோட பெட்டர் தான் இது. ஸோ நான் இதில் இப்போதைக்கு ரைட்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் டைம் கொடுப்பேன். கண்டிப்பாக மேபி ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும். ஸோ புல் பேக்னால் மார்க்கெட் மேபி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நான் என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாத இது சேனல் பேட்டர்ன்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சேனல்னால் என்ன, இந்த பேரலல் ஸோ பேட்டர்ன் இந்த மாதிரி சேனல் பேட்டர்ன்ஸ் வந்துச்சுனாலே மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ளே தான் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்ருக்கும். அப்போ மறுபடியும் நம்மளுக்கு இந்த சேனலோடைய சப்போர்ட் எடுத்து தான் நம்மளுக்கு மறுபடியும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இட் எக்ஸ்பெக்டட் 2400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் லாங் டேர்மில் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஐடியா தான். அண்ட் நான் இதில் பர்சனலாக உடனே பண்ண மாட்டேன். இந்த சப்போர்ட் ரேஞ்ச் வந்து எனக்கு மிட்டிகேட் ஆகிற வரைக்கும் ஒன்ஸ் இந்த சேனல் எனக்கு பிரேக் அவுட் ஆகணும், இல்லைன்னா இந்த சேனலோட சப்போர்ட்டில் நான் பை பண்ணுறதுக்கான சான்சஸ்க்காக நான் வெயிட் பண்ணேன். ஓகே, எனக்கு வந்து நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்த்தோம், லைஃப் இன்சூரன்ஸ், இந்துஸ்தான் லிவர், L&T, பஜாஜ் ஃபினான்ஸ், HCL டெக். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் போதும். நம்ம அடுத்தது நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரப்போகிற நம்ம அடுத்த ஒரு நிஃப்டி 100 ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம இதை அனாலிசிஸ் பண்ணிட்டு வரலாம்.
அண்ட் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களும் இதை கன்சல்ட் பண்ணுங்கள். அதாவது கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் இதை ஒரு வீடியோவும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது நாலேஜ் கெயின் ஆகும். நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆகணும்னா நான் என்ன பண்ணுறேனோ அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நியூ ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.